பாரத தேசம் என்று கோல் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று கோல் கொட்டுவோம். பாரதிய ஜனதா கட்சி தியாகம், பொறுமை இதற்கு முழு பெயர் கொண்ட ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி. தமிழக மக்கள் முதல்ல பாரதிய ஜனதா கட்சியை பற்றி பெயர் பற்றியே தெரிஞ்சுக்கணுங்க. பாரதியம்னா பாரத தேசம், நாம் வாழும் இந்த இந்திய தேசம் பாரத தேசம். ஜனதான்னா மக்கள். இந்த பாரதத்தில் உள்ள இந்தியாவில் உள்ள மக்களுக்கான ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சிங்க. காங்கிரஸ் கட்சி வெள்ளக்காரனால் உருவாக்கப்பட்ட கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி வெளிநாட்டில் உருவாக்கப்பட்டு அங்கிருந்து இம்போர்ட் பண்ண கட்சிங்க. பாரதத்தில் இருக்கிற இந்தியாவில் ஒவ்வொரு மக்களுக்காக, அவர்களுடைய உணர்வுக்காக, அவர்களுடைய உரிமைக்காக உருவாக்கப்பட்ட ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகின் விஸ்வகுருவாக உருவாக்குறதுக்காக இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் பாடுபட்டு இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் நம்மளுடைய தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி ஒவ்வொரு மக்களும் ஒரு நல்லாட்சி அமையறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு பல தியாகங்களை செஞ்சு உருவாகி வந்திருக்குதுங்க. பாரதிய ஜனதா கட்சி பலிதானத்தால் தியாகத்தால் உயர்ந்த கட்சி. இந்த அளவுக்கு வந்து நின்றுருக்குதுன்னா சுதந்திரம் அடைஞ்சு இவ்வளோ வருஷத்தில் இந்த ஆர்எஸ்எஸ்ங்கிற பேர் இயக்கம் இன்னைக்கு 107ஆவது ஆண்டு அடியெடுத்து வச்சு சிறப்பாக செஞ்சுட்டு இருக்குது. பல உயிர் தியாகங்களை செஞ்சுருக்குதுங்க. ஒவ்வொரு கட்சியும் அவர்கள் தொண்டர்கள் பலி கொடுத்துருக்கும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அவருடைய தலைவர்கள், பாரதிய ஜனதா கட்சியுடைய ஜனதா கட்சியோட தோற்றுவிப்பார்கள் தீன் தயாள் உபாத்யாயா, பண்டிட் அவர் போல டாக்டர் ஷாம் பிரகாஷ் முகர்ஜி போன்ற தலைவர்கள் அவர் உயர கொடுத்து இந்த கட்சியை உருவாக்குனாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளவு ஒரு உயர்ந்த உன்னதமான கட்சி வளர்ந்திருக்கிறது காரணம் ஒரு உன்னத பாரத தலைவர், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கடுமையான ஆட்சி, கடுமையான உழைப்பு. 21 ஆண்டு காலமாக எந்த ஒரு நாள் கூட லீவ் எடுக்காம நாட்டுக்காக நாடுன்னு வாழ்ந்துட்டு ஒரு தலைவரால் உருவாக்கப்பட்டு அவர் தலைவரால் வழிநடத்தப்படக்கூடிய கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து நிற்குதுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற தொண்டர்கள் தலைவர்கள் அனைவரும் கடுமையாக உழைச்சி இது நாள் வரைக்கும் இந்த கட்சி ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு மாநில தலைவர்களிலிருந்து மாவட்ட தலைவர்களிலிருந்து அடிப்படை தொண்டர்கள் வரை கடுமையாக உழைச்சி இந்த லெவலுக்கு வந்திருக்குதுங்க. அதிலேயும் குறிப்பாக சொல்ல போனால் முன்னாள் மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் கடுமையான ஒரு உழைப்பாளி. அவ்வளோ உழைச்சு அவரை நம்ம அடையாளம் காட்டினதே ஒரு மோடி அவர்கள் தான். எங்கேயோ தொப்பம்பட்டியில் பிறந்து கோயம்புத்தூரில் படித்து கர்நாடக சிங்கங்கன்னு பேர் எடுத்து தமிழ்நாட்டு அரசியல் மிகப்பெரிய அரசியல் புரட்சி உருவாக்கி ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு தலைவன் தான் நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள். அது மாதிரி பல தலைவர்கள் சொல்லாங்க பாரதிய ஜனதா கட்சி யாருமே யாருக்கு சலைச்சதும் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு உன்னத கட்சியில் நாம் இருக்கோம். இந்த சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ண நம்ம பாரதிய ஜனதா கட்சி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொரு தொண்டர்களும் அவர்கள் மனதில் பயங்கரமான வேதனைகள் வழிகள் இருக்கும். பொறுமை மட்டுமே அது முக்கியம். பொறுமையும் நிதானமும் இருக்கவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஒரு வாழ்க்கையிலையும் சரி ஒரு கட்சியிலையும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான நிலைக்கு வர வேண்டும் என்றால் காத்திருப்பு மட்டுமே அவசியம். கடமையை செய் பலனை எதிர்பார்க்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம கடமையை செஞ்சுட்டே இருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். அதற்கான காலம் கணிந்து வரும்போது நிச்சயம் அதை நம்ம உயர்த்தி நிற்கும். பல மாநிலங்கள் பல பேர் பல தாகங்களையும் பல பணிகளையும் செஞ்சு ஒரு நல்ல மாற்றம் வராதான்னு ஏங்கியே போயிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு மேற்கு வங்காளம், அசாம் போன்ற பல மாநிலங்களில் அதற்கான பலனை அடைந்து இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த நிலை விரைவில் தமிழகத்திலையும் வரும். அதற்கான காலம் வெகு தூரத்தில் இல்லை. அதற்காக ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களும் தலைவர்களும் காத்திருக்க வேண்டும். தன்னுடைய கடமையை சிற்பனை செய்ய வேண்டும். அதற்கு உண்மை நிலை வரும். அன்று நிச்சயம் ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றம் நம்முடைய மாற்றமாக இருக்கும், தமிழகத்தின் மாற்றமாக இருக்கும். ஒரு உன்னதமான பாரதத்தையும் ஒரு புனிதமான தமிழகத்தையும் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி சொந்தங்களும் நண்பர்களும் ஒன்று சேர்ந்து அனைவருடைய கூட்டு முயற்சியால் உருவாக்குவோம். அதுவரை பொறுமையுடன் அமைதியுடன் காத்திருந்து கடமையை செய்வோம். வலிமையான பாரதத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.